ஹாய் கைஸ், நான் உங்கள் சித்தேஸ்வர். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருமே அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். நமக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? எல்லாம் முடிஞ்சிடுமா? வாட் இஸ் அவர் ரியல் பர்பஸ் ஆஃப் லைஃப்? கர்மாலாம் உண்மையா? இதை பற்றி நிறைய நம்மளுக்கு டவுட் இருக்கும்ல. அதுக்கு இந்த புக்கு ஒரு ரியல் ஐ ஓப்பனிங் கண்டென்ட்டாக இருக்க போது. ஸோ ஸ்டே டியூன்ட். இது எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் சில பேர் இன்னுமாக இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? யூஆர் அப்டேட்டட் டு ஃபாரின் கல்ச்சர். வெள்ளைக்காரங்களை பாருங்கள் எவ்வளோ அப்டேட்டடாக போயிட்டுருக்காங்க, நீங்கள் என்னங்க இதெல்லாம் இவ்வளோ நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மைக்கேல் நியூட்டன் அப்படின்ற ஒரு வெள்ளைக்காரரே த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அப்படின்ற ஒரு புக்கை எழுதியிருக்காரு. இந்த மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஹேவிங் அ PhD இன் ஹிப்னோதெரப்பி. ஸோ இமேஜின் 3 layers. அவுட்டர் லேயர் உங்கள் கான்ஷியஸ்னஸ், அண்ட் உள்ளுக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, அது யுவர் சப்கான்ஷியஸ். ஸோ நீங்கள் பார்க்குறது, பேசுகிறது, உணர்றது இது எல்லாமே கான்ஷியஸ்னஸ் மூலியமாக தான். இந்த கான்ஷியஸ்னஸ் ஆனால் ஒரு தற்காலிகமான ஒரு டேட்டா தான், ஒரு டெம்பரரியான டேட்டா. மேபி 20 to 30 minutesக்குள்ளே அது மறந்துடும். ஆனால் சப்கான்ஷியஸ்ன்றது அப்படி இல்லை. நீங்கள் பிறந்ததுலேருந்து என்ன அனுபவிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே ஒரு தாட்ஸ் மூலியமாக உள்ள டீப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கு தான் டியூரிங் ஸ்லீப் உங்களுக்கு கனவு எப்படி வருதுன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற சப்கான்ஷியஸ் உங்கள் கான்ஷியஸ்னஸை புஷ் பண்ணி, அந்த புஷ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு சப்கான்ஷியஸாக அந்த கனவுகளை வர வைக்கிறதுக்கு காரணம். இதை நம்ம இன்னும் எளிமையாக எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் பிரஸ்ட் ஃபீடிங் அ பேபி, அதுக்கு பால் குடிக்கணும்னா சக் பண்ணுன்றத யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல. அதோட சப்கான்ஷியஸ் மூலியமாக தான் அதை ஃபீட் பண்ணிக்குது. ஸோ இந்த ஹிப்னோதெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே வில் கோ டு யுவர் சப்கான்ஷியஸ் ஸ்டேட், அண்ட் அது மூலியமாக உங்கள் சைல்ட்ஹுட்டில் நடந்த ட்ராமாஸையோ இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணி உங்களை பேச வைப்பாங்க. சிமிலர்லி லைக் நீங்கள் அனியன் படத்தில் பார்த்த மாதிரி அப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம நியூட்டன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சப்கான்ஷியஸுக்கு கீழே ஒரு லேயர் வரைஞ்சிக்கோங்க, ரவுண்டான ஒரு லேயர். ஸோ இதுதான் நம்ம சூப்பர் கான்ஷியஸ். இந்த சூப்பர் கான்ஷியஸை தான் நம்ம ஆன்மா ஒரு சோல் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். இந்த சூப்பர் கான்ஷியஸ்க்கு இந்த பிறவி மட்டும் இல்லாமல் இங்கே எடுத்த எல்லா பிறவிகளுக்கும் உட்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் இது சேவ் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே இது தெரியும். இதுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் அவரை இன்சிஸ்ட் பண்ணதுனால, எங்களுக்கு பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் தெரப்பி மூலியமாக எங்கள் பாஸ்ட் லைஃப்பை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால, நியூட்டன் இந்த தெரப்பியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ சுமார் ஒரு 7000 கேசஸ் அவர் இந்த புக்கில் எழுதியிருக்காரு. அவர் பார்த்து கேட்ட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி ஒரு நாள் ஒரு 60 வயசு ஆள் ஒருத்தர் இந்த ரிக்ரெஷன் தெரப்பி அட்டன் பண்ண வராரு. அவர் எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைட் கழுத்தில் எனக்கு ஒரு பெரிய வலி இருக்குது டாக்டர், இது எதனால் அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்காக ரிக்ரெஷன் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒருத்தர் வராரு. ஸோ அப்படி பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் போனப்போ அந்த 60 வயசு ஆள் அவரோட பாஸ்ட் லைஃப்பில் ஒரு பொண்ணாக இருக்கார். எப்போவுமே இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் போகும்போது நம்ம சூப்பர் கான்ஷியஸ் இந்த பர்த்துக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் பர்த்தை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி போய் பார்த்தப்ப அவர் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு கேரியேஜ் லைக் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ரெட் இண்டியன்ஸ், செவ்விந்தியர்கள்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்க இவரை அந்த ரைட் சைடு நெக்லேயே இந்த பொண்ணை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க இறந்து அந்த சோல் வேர்ல்டுக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ எதனால் அவருக்கு இந்த வலி ஏற்பட்டுன்றது அவருக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வராங்க.
என்னென்னா அந்த சின்ன பையனுக்கு அந்த லெஃப்ட் ஷோல்டரில் ஒரு பெயின் இருக்குன்னு ரெக்ரெஷன் தெரப்பிக்கு உட்கார்றதுக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த பையனுக்கு இந்த முந்தைய பிறவி அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒரு நார்மல் கிட், சின்ன பையன். ஸோ அந்த ரெக்ரெஷன் தெரப்பி அவனை கூப்பிட்டு போய் பேச வச்சதில் he was in France the Second World War period. ஸோ அந்த டைமில் சண்டை போட்டு இருந்தப்போ ஒரு ஆள் வந்து அந்த பையனை ஒரு பைனட் கன்னை வச்சு அந்த லெஃப்ட் ஷோல்டரில் வெட்டுனனால, பைனட் கன்னை ஒன்றும் இல்லை, கன்லேயே வந்து ஒரு ஸ்வாட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்வாடை எடுத்து வெட்டிட்டதுனால அந்த பையன் இறந்துடுறான். ஸோ இப்படி வச்சு அந்த பையனுக்கு இதனால தான் இறந்த அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்ததுக்கப்புறம் அவங்க உடம்புலேருந்து யாரோ உங்களை பிச்சு எடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சில பேர் மண்டை மூலியமாக வெளியில் வந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் உங்களை பிச்சு எடுத்தது அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்டப்ப, நாங்களே எங்களை வெளியில் பிச்சு இழுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 60 வயசு ஆள் பொண்ணாக இருந்தப்போ அவங்க வந்து ஒரு ப்ளூ ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் மடியில் படுத்து அவங்க ஹஸ்பண்ட் அழுதுட்டுருக்காங்க அப்படின்னு என்னென்னலாம் நடந்ததோ அது அப்படியே தத்ரூபமாக சொல்லியிருக்காங்க. நான் மேலே எந்திரிச்சு நிற்கிறேன், என் ஹஸ்பண்டை பார்க்குறேன், எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன், ஆனால் அவர் கேட்காம அழுதுகிட்டே இருக்கார். அவரை கன்சோல் பண்ணுறேன், என் எனர்ஜிஸ் அவருக்கு பாஸ் பண்ணுறேன். அவர் முடிஞ்ச அளவுக்கு கன்சோல் ஆகுறாரு. ஸோ அவர் கன்சோல் ஆனவுடனே நான் அப்படியே மேலே போக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம டாக்டர், நீங்கள் மேலே போவீங்களா, எப்படி போவீங்க, யாராவது உங்களை பிடிச்சி இழுப்பாங்களா அப்படின்னு கேட்டப்ப, ஒரு மேக்னெட் மாதிரி ஒரு காந்த சக்தி எங்களை இருக்கும், ஸோ அது மூலிமா நாங்கள் போவோம் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டாக்டர் அதுக்கு, அந்த காந்த சக்தியிலேருந்து உங்களால் ரெசிஸ்ட் பண்ண முடியாதா, இங்கே இருக்க முடியாதா அப்படின்னு கேட்டப்போ, எஸ் எங்களால் முடியும், வேணும்னா நாங்கள் இங்கே இருக்கலாம், இல்லைனா மேலே போயிடலாம், அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து, அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் வந்து என் ஹஸ்பண்ட் கன்சோல் ஆகிற வரைக்கும் நான் இங்கே இருந்தேன். சில பேர் இந்த ஈம காரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஃபைனல் ரிச்சுவல்ஸ் அது முடிகிற வரைக்கும் இங்கே இருப்பாங்க. ஸோ அது முடிஞ்ச எல்லாம் கன்சோல் ஆனோடனே ஓகேப்பா எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொன்னோடனே மேலே போயிடுவாங்க. சில பேர் இன்னும் இங்கே இருக்கிற பாசம், அன்பு அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு ஒழுங்காக ரியலைஸ் ஆகாதனால இங்கே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் சில பேர், நான் யார், நான் எங்கே எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே இறந்தோடனே டப்புன்னு போயிடுவாங்களாம் மேலே. ஸோ எதுக்குமே அவங்க வெயிட்டே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பிரைட் லைட், அந்த பிரைட் லைட்டை நோக்கி நாங்கள் இழுக்கப்படுறோம், இல்லை ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் இனிஷியலாக கொஞ்சம் டார்க்காக இருக்குது எங்களை சுற்றி, பட் மேலே போக போக அந்த ஒயிட் லைட் தெரியுது, அந்த ஒயிட் லைட் பியூராக ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சூப்பர் கான்ஷியஸில் ஸ்டேட்டில் இருக்கும்போது அவங்க கான்ஷியஸையும் அவங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ போத் கான்ஷியஸ், தே ஆர் போத் இன் தேர் கான்ஷியஸ் ஆஸ் வெல் அஸ் தேர் சப்கான்ஷியஸ் ஃபேஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் மாறுபடுது. சில பேர் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறாங்க. ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியராக எடுத்துக்கிட்டோன்னா, இட்ஸ் லைக் எ வேவ்ஸ், ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மாதிரி இருந்தது அந்த லேயர்ஸ். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு லேயர்ஸ் ஆஃப் கேக் மாதிரி இருந்தது. பார்த்தீங்களா எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு, கேக் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டாக்டர், கலர்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு கேட்டப்பா, ஆமாம் கலர்ஃபுல்லாக தான் இருந்தது, ஆனால் ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வெப்ஜியார்லாம் இருக்காது. நார்மல் ஒரு பேல் ஒயிட் கலர்லேருந்து அப்படியே அந்த ஒயிட் கலர் இன்னும் பியூர் ஒயிட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த செஷனை முடிக்கிறாங்க. அண்ட் அவங்க சொல்லும் போது இன்னொன்று சொல்கிறாங்க, இட் வாஸ் வெரி பீஸ்ஃபுல் ஆஃப்டர் த டெத். நாங்கள் வாழும்போது என்ன வலி அனுபவிச்சோமோ, லைக் இட் மேபி அ ஃபிசிக்கல் ஒரு ட்ராமா, லைக் இமோஷன்ஸ் எல்லாமே எங்களை விட்டு யூ வாஸ் லிட்டரலி ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கஷ்டமே எங்களுக்கு இல்லை. அண்ட் கீழே இருக்கிறது எங்கள் வீடு இல்லை, மேலே தான் எங்கள் வீடு மாதிரி இருந்தது. ரொம்ப இட் வாஸ் ஸோ ஹாப்பி
ஆஃப்டர் பிக் ஜேர்னி we are going to go to the home அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டால் உண்மையிலே ரொம்பவே மைண்ட் ஓப்பனிங்காக இருக்குது. நிறைய பேர் போட்டி, பொறாமை, பஞ்சம், எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னே தெரியாமல் படித்தவங்களையும் கெடுத்துட்டு அண்ட் அவங்கள டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் சும்மா எல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டும் இருக்காங்க. ஸோ எப்போவுமே பாசிட்டிவாகவே இருப்போம், எல்லாருக்கும் ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அண்ட் இதை விட இன்னும் ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இன்னும் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இது வெறும் ஒரு ஓப்பனிங் மட்டும்தான். அண்ட் ஆல்வேஸ் ஸ்டே டியூன். தேங்க்யூ. நன்றி.